நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா big team will devise plans, engage with the authorities or respective agencies to bring in the changes and the improvements. Next slide please. Providing consultancy services. இந்த பாயிண்ட் போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க கன்சல்டன்சி சர்வீஸ்னா பெய்டு கன்சல்டன்சி மாதிரி பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பெய்டு கன்சல்டன்சி கிடையாது. எங்க அசோசியேஷனே வந்து இட் இஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் வாலண்டரி ஆர்கனைசேஷன். எல்லாருமே கை காசை போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை we will address in the later part of time. So providing consultancy services, we as a consultant will brainstorm new ideas, create action plans, engage with the experts as and whenever needed, come up with long-term sustainable solutions. So main objective வந்து promote Madurai as industrial destination. தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரியல் சினாரியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பரிதாபகரமான சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலின் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இட் கேன் பி பிரைஸ்டு ஃபார் டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சென்னை, காஞ்சிபுரம், ஹோசூரை தாண்டி வராது. ஸோ இப்போ வந்து சதன் தமிழ்நாடுக்கு வருது. பட் மதுரையை ஸ்கிப் பண்ணிட்டு, கம்ஃபர்டபுளாக ஸ்கிப் பண்ணிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி போயிடுறாங்க. சவுத் கிரீன் அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நம்ம வந்து அல்டிமேட் யூஸராக இருக்கும். எல்லா சைட்லுமே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. திருச்சி டெல்டா பெல்ட் போகுது, சென்னை காஞ்சிபுரம் பெல்ட் போகுது, ஹோசூர் பெல்ட் போகுது, கொங்கு பெல்ட் போகுது. இப்போ சதன் டிஎம்க்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி பெல்ட்ல ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியுது. பட் கம்ஃபர்டபிளி மதுரை இஸ் பீயிங் ஸ்கிப்டு. நம்ம வந்து கடைசியில் யூஸராக தான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து முழுக்க நம்ம வந்து கவர்மெண்ட்டையும் வந்து பிளேம் பண்ண முடியாது. இத்தனை வருஷமா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சினாரியோ மாற்றவே முடியல அப்படின்னா நம்மகிட்டே ஏதோ குறை இருக்குது. அந்த குறையை வந்து நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மாதிரி அசோசியேஷனுக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ இது நம்ம தனியால பண்ண முடியாது. நம்ம ஒரு நியூ ஆர்கனைசேஷன். We will work with other co-stakeholders like Madisha, TNCC, CII, Madurai, etc. எல்லாரும் சேர்ந்து we will address these issues. To promote tourism, medical tourism and spiritual tourism in and around Madurai. So to develop entrepreneurship mindset. So இது one of the reason இந்த industrial climate increase improvement ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ 2-3 டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த ET யூடியூப் சேனல்ல வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் வந்து பேசியிருப்பாரு. தட் வாஸ் அ குட் இன்டர்வியூ ஆக்சுவலா. பட் அவர் பேசினது எல்லாம் மதுரை இண்டஸ்ட்ரியலைசேஷன் பற்றின அந்த இஷ்யூஸ் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நல்ல குட் ரீச்சபிள் மீடியாவில் வந்து பேசுறது நிஜமாவே ஒரு நல்ல விஷயம். அதுக்காக வி தேங்க் ஹிம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து லேக் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் மதுரையில் இதை ஃபீல் பண்ணுறாங்க. மதுரைக்கு வந்தால் வந்து இங்கே சஸ்டெயின் ஆக முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேஸ்லெஸ்ஸாக இருந்தது அவர் சொன்னதில்லை. என்னன்னா, கொஞ்சம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் மதுரையில் இல்லை. அதனால ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி வந்து மதுரையில் கிடையாது. அதனால ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மதுரைக்கு வர்றதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மித்து வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மித்து வந்து என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் வந்து மதுரையை வந்து ஒரு ரவுடிசமான ஒரு அருவாக்கல்ச்சரில் ஊர்னு டெவலப் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு கார்பரேட்ஸ்லாம் மதுரையில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இருக்கலாம், அதோட இம்பாக்ட் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா தட் நீட்ஸ் டு பி சேஞ்ச்டு. அது தப்பு தான். அது ஆக்சுவலாக அது மாற வேண்டிய ஒன்று. அது வந்து நம்ம சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னைக்கு ஜெயபிரகாஷ் சார் வந்திருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் மூலமாக நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுவோம் கண்டிப்பாக. So to create awareness, public awareness and historic preservation. So MID will act as a platform for collaboration between public and government agencies. Okay. Last but not the least வந்து environment and sustainability. நம்ம வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. மதுரையில் வந்து ஹைரைஸ் வரணும், ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் வரணும், ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணணும், ரயில்வே டெவலப் பண்ணணும், சுற்றி ஓடு வேணும் அப்படின்னு மட்டும் நாங்கள் இது பண்ணல. டெவலப்மெண்ட் ஷுட் பி ஈக்குவல், சஸ்டைனபிள், சைமல்டேனியஸாக வந்து என்விரான்மெண்ட்டும் பாதிக்காமல் இருக்கணும், க்ரீனரிஸும் இப்போ நாங்கள் கேட்குற ப்ரொபோசல்ஸ் எல்லாமே வந்து ஒரு நியூ டெவலப்மெண்ட் வருது அப்படின்னாலே அங்கே வந்து க்ரீன் ஸ்பேஸ்க்கு அதிகமாக வேணுங்க. லாஸ்ட் மாஸ்டர் பிளான் டிஸ்கஷன் நடக்கும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாஸ்டர் பிளான் டிஸ்கஷன் வந்து
லாஸ்ட் ஒரு 20 days 1 month முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு. அப்போ கூட நாங்கள் இந்த இதுதான் வச்சோம், இந்த டிமாண்ட் தான் வச்சோம். கிரீனரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மதுரையில் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீஸே கிடையாது. கோர் ஏரியா டெம்பிள் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ட்ரீ கூட கிடையாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அந்த கிளைமேட்டிக் பிரச்சனை எல்லாத்துக்குமே. ஸோ இனிமேல் வரக்கூடிய நியூயர் ஏரியா டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கிரீனரிக்கு கிரீன் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வச்சோம். அதையுமே எடுத்துக்கிட்டாங்க. தே டேக்கன் இட் டு நோட். ஓகே, தேங்க்யூ. இதுதான் வந்து கிறிஸ்பாக நம்ம அப்ஜெக்டிவ்ஸ். அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் உள்ளவங்களுக்கு, ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஆமாம், அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வெளியில் போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் சம்மந்தமான கன்சல்டன்சி வேணும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் 50,000 1 lakh வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட மதுரையில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது அந்த பேஷன் தான். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் ஹிம் இன் திஸ் இம்பார்ட்டன்ட் அக்கேஷன். ஸோ டீம் கம்ஸ் அப் வித் குட் ஐடியாஸ் டு மேக் விஷன் இன் டு ரியாலிட்டி. இப்போ இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு பெருசாக ரெக்கக்னைசேஷன் இல்லை. நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 10 years 15 years அல்லது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஆனால் அதுக்கான ரெக்கக்னேஷன் எதுவுமே வராது. பட் ஆஃப்டர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பராக லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் அசோசியேஷனாக பண்ணதுக்கப்புறம் வி ஆர் கெட்டிங் இன்வைட்டட் டு ஏர்லைன் மீட். லாஸ்ட் டிஎன்சிசி இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நம்ம தான் போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ மாஸ்டர் பிளான் டிஸ்கஷனில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ எம்பி சார் வந்து நம்ம டிஆர்யூசிசி கமிட்டி, ரயில்வே யூசர் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் நம்ம மதுரை இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மெம்பர் ஆட் பண்ணியிருக்காரு. அதோட மீட்டிங் வந்து அடுத்த September 11th நடக்குது, நெக்ஸ்ட் மந்த் நடக்குது. அதுக்கான பாயிண்ட்ஸ்மே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பேசணும் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லோலி வி ஆர் கெட்டிங் த அட்டென்ஷன். அது மாதிரி வி மஸ்ட் தேங்க் த மீடியா பீப்புள் ஆல்சோ. சார் இப்போ ஆண்டனி சார் இன்வைட் பண்ணியிருந்தேன், டேவிட் சார் வந்திருக்காங்க தமிழ் இருந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. தே வில் ஜாயின் அஸ் ஃபார் த டின்னர். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 1 yearல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துருக்குது. தமிழ் இந்தியாவில் ஆண்டனி சார் எழுதியிருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் விக்னேஷ் பார்த்திபன் எழுதியிருக்காரு, இந்தியன் எக்ஸ்பிரஸில் செல்வன் தண்டராஜ், ஏபிபியில் வந்து அருண் சின்னதுரை, அது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் டிவிலையுமே பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் பிரசன்னா, ஹரிகிருஷ்ணன் நியூஸ் 18, வெற்றிபாசன் நியூஸ் 18 எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த அக்கேஷனில் வந்து ஐ தேங்க் ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃபார் அவர் மிட்ஸ். எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வீக்னஸும் இருக்குது நிறைய. ஸோ அந்த வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி. நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் வாலண்டரி ஆர்கனைசேஷன், எல்லாருமே நம்ம கை காசை போட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 500. இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஃபார் எல்லாருமே நம்ம எம்ப்ளாய்டு பீப்புள், நமக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து இந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி வந்து ஒரு வீக்னஸ் தான். ஸோ ஒன்லி ஆன் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் மிட் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு அடிஷனல் இன்கம் எதுவுமே கிடையாது. லெஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஃபியூ மெம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் 1 yearல பார்த்தீங்கன்னா நிறைய மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபிசிக்கலாக நிறைய பெரிய மீட்டிங்னு பார்த்தா லாஸ்ட் மாட்டுத்தாவணியில் இனாகிரேஷன் பண்ணது, ராமரத்ன ரெசிடென்சி ஹோட்டலில் வச்சு பண்ணோம். இப்போ இந்த வருஷம் 1 year ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் மீட்டிங்னு சொல்லிட்டு 1 year கழிச்சு இந்த வருஷம் பண்ணுறோம். ஊடால வந்து சின்ன சின்ன மீட்டிங் போட்டிருக்கோம். அங்கங்கே நிறைய இடத்துல வந்து 10 பேர் 15 பேர் கூடி சின்ன சின்ன மீட்டிங் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஜூம் மீட்டிங் வந்து ரெகுலராகவே கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம ஜூம் மீட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது இருக்கும், ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இருக்கும், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதில் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ தட் இஸ் பிளேம் பண்ணுறது இல்லை, எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கும். இனி வரக்கூடிய மீட்டிங்ஸில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், உங்களோட ஐடியாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ a weakness for us. Many ideas remaining on paper need to move into actions. நம்மகிட்ட ஐடியான்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்கும், அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் ரியாலிட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டிஆர்யூசிசி கமிட்டியில் ஆக்சுவலாக அதை சொல்லணும் அப்படின்னா, டிஆர்எம் மதுரை சாரை வந்து மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டோம், பட் முடியல. இதுக்கு முன்னாடி இந்த இப்போ வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த அவரை மீட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம், பட் முடியல. பட் இப்போ எம்பி சார் கிட்ட வச்சு ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம், அந்த மாதிரி எங்களை கமிட்டியில் ஆட் பண்ணி விடுங்க சார்னு சொல்லிட்டு. வெங்கடேசன் சார் வந்து நம்மளை டிஆர்யூசிசி கமிட்டியில் மெம்பர் ஆட் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம போய்
டிஆர்ஏசிசி கமிட்டி மீட்டிங்கில் போய் மெம்பராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது. நம்ம இனிமேல் வந்து நம்ம டிஆர்எம் பார்த்து மெமரண்டம் சப்மிட் பண்ணி ரெக்வஸ்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே மீட்டிங்கில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்கூடையுமே எம்பி சேர் பண்ணுவார் அந்த மீட்டிங்கை, கண்டிப்பாக டிஆர்எம் இருப்பாங்க. ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட் எல்லாம் டேரெக்டாகவே நம்ம அந்த அக்கேஷனில் வைக்கலாம். அது மாதிரி ஏர்போர்ட் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் அந்த கமிட்டி மெம்பர்ஷிப்புக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து மாணிக் தாவூர் சார் விருதுநகர் எம்பி வந்து சேர்மனாக இருக்காரு. ஸோ இது வரைக்கும் கமிட்மெண்ட் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரம் அவரையும் கன்வின்ஸ் பண்ணி வில் பி இன் டு த ஏஏசி கமிட்டி தட் ஐ வில் ப்ராமிஸ். Opportunities அப்படின்னு பார்த்தா external, get more involved with the city's administrative circles, trade bodies and industrial bodies, utilize every opportunity to showcase the value of mid through ideas, tools, submitting representation to the authorities, onboard more like-minded social activists who are already fighting on their individual capacity. இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பழைய ஓல்டு மெம்பர்ஸ் செல்வம் சார் வந்திருக்காரு. செல்வம் சார் இஸ் ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுங்க சார். ஸோ நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் வந்து அந்த என்விரான்மெண்டல் ப்ரிசர்வேஷன். ஸோ அதில் வந்து சார்ட்டு பேசியிருக்கேன். கொலாபரேட் பண்ணி பண்ணுவோம் சார். நம்ம ரெண்டு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து பண்ணுவோம் அந்த மாதிரி பேசியிருக்கோம். சார் இன்டர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் மோர் ஆர்கனைஸ்ட் இன் அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸ், செட் பீரியாடிக் ரியலைசபிள் கோல்ஸ், கண்டக்ட் ரிவ்யூ, கிரியேட் ஸ்மால் ஃபோக்கஸ் குரூப்ஸ் based on internet expertise, brainstorm, create ideas, take things forward. இதுதான் ரொம்ப நாளாக குரூப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்க. இந்த நம்ம தம்பிலாம் பார்த்தீங்கன்னா சிவிக் கம்யூனிட்டிஸில் போட்டு பழப்பான். ரோடு இங்கே சரியில்லை, ஸ்ட்ரீட் லைட் அங்கே சரியில்லை, இங்கே வீடியோனே இல்லை, இது ஊராகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் எல்லாம் போட்டு டேக் பண்ணி பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த இப்போ சிவிக் இன்ஃப்ராஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போகும்போது அது சம்மந்தமான மீட்டிங்கில் வந்து தம்பி வந்து நம்ம கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணோம்னா தட் வில் கிவ் பெட்டர் இன்கம் தான். எல்லாத்துக்கும் ஒரே ஆள் போகிறத விட அது சம்மந்தமானதுக்கு அவங்க போகும்போது இட் வில் கிவ் பெட்டர் இன்கம். அது மாதிரி இப்போ ஏவியேஷனுக்கு வந்து முஸ்தஃபாவோ, ரயில்வேக்கு வந்து நம்ம மேலூர் ராஜேஷ் சாரோ இல்லை நம்ம அவ்வளோ போனாங்கன்னா தட் வில் கிவ் பெட்டர் இன்கம். ஸோ பெட்டர் இன்கம். ஸோ அது இந்த மாதிரி ஸ்மால் ஃபோக்கஸ் குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எனக்கு என்ன பிளான் அப்படின்னா ஈவன் நம்ம வி கேன் டிவைட் மதுரை இன்டு ஜோன்ஸ். இப்போ 5 ஜோன் இருக்குது. 5 ஜோன்லேயே டிவைட் பண்ணிட்டு 5 ஜோனில் நம்ம மிடில் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை போட்டு நம்ம லோக்கலாக இருக்கக்கூடிய அந்த சிவிக் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணாலே போதும். அப்படி அட்ரஸ் பண்ணாலே வி கேன் see a drastic change. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் டியூ டு தட் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், அது வந்து ப்ராக்டிக்கலாக இன்னும் ஃபீஸிபிள் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்துன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா 1 இயர் தான் ஆகுது நம்ம ஸ்டார்ட் பண்ணி. we have a long distance to go. It's okay. த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சஸ்டெனன்ஸ் வித்தவுட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். மெம்பர்ஷிப் ஃபீ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அது வந்து நம்ம இனி போகிற காலத்தில் நம்ம அட்ரஸ் பண்ணணும். நம்ம நிறைய அக்கேஷன்ஸில் நம்ம நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசும்போது கூட, இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் அப் டீம்கிட்ட ஒரு விஷயமா பேசும்போது கூட அவங்க கூட சொன்னாங்க. அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, இப்போ டிஎன் சாம்பர் இருக்காங்க அப்படின்னா, மலேசியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ட்ரேடர்ஸ், இண்டஸ்ட்ரியல் பாடிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. சிஐ மதுரை இருக்காங்கன்னா அவங்களாம் லார்ஜ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் ஃபீல்டில் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களை பொசிஷன் பண்ணுறீங்க, ஹவ் யூ ஆர் பொசிஷனிங் யுவர் மீட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வேலிடான கொஸ்டின் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம வாலண்டரியாக நம்ம கையில்